நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்கிறதுக்கு பதிலாக நம்ம மற்றவங்க கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்த பார்க்குறோம். அது சாத்தியமில்லை. திருந்த வேண்டியது நாம் தான். வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. பல ஊர்களில் இருந்து மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும் தலைவலி குணமாகவில்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் செல்வந்தனை வந்து பார்த்தார். அவனுக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கும் ஒரு நோயே காரணம் என்றும் அதை குணப்படுத்த பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது என்றும் கூறிவிட்டு போய்விட்டார். பணக்காரன் முதலில் தன் வீட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் பச்சையாக மாற்றினான். தலைவலி குணமாகி விட்டது. சன்னியாசி கூறியது சரிதான். உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போகத் தொடங்கினான். வெளியே போனால் இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளித்திருந்தது. ஆனால் அவற்றைத்தான் அவன் பார்க்கக்கூடாதே. பச்சை பெயிண்டையும் பிரஷையும் வாங்கி கொடுத்து பல வேலையாட்களை வைத்து அவன் போகும் வழியில் இருக்கும் ஆடு, மாடு, மனிதர், குடிசை, வண்டி, மேசை, நாற்காலி எல்லாவற்றுக்கும் பச்சை நிறத்தை அடிக்க சொல்லிவிட்டான். கொஞ்ச நாளில் அவன் போகும் வழியில் எல்லாம் பச்சை நிறமாக காட்சியளித்தது. சில மாதம் கழித்து சன்னியாசி அந்த ஊருக்கு திரும்பி வந்தார். செல்வந்தனின் ஆட்கள் அவருக்கும் பச்சை நிற பெயிண்டை அடிக்கப் போனார்கள். அவர், உங்கள் முதலாளியிடம் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றார். அவர்களும் அழைத்து சென்றனர். செல்வந்தன் சன்னியாசியை மகிழ்ச்சியோடு வரவேற்றான். இந்த ஊரில் எல்லாவற்றுக்கும் ஏன் பச்சை பெயிண்ட் அடிக்கிறீர்கள் என்று சன்னியாசி கேட்டார். நீங்கள் தானே நான் பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது என்றீர்கள், அதனால்தான் அப்படி செய்தேன் என்றான் செல்வந்தன். சன்னியாசி சிரித்துவிட்டு, ஒரு 100 ரூபாய் கொடுத்து பச்சை கண்ணாடி வாங்கி அணிந்திருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் பொருட்கள் எல்லாம் பிழைத்திருக்கும். உன் பணமும் வீணாகி இருக்காது. உலகம் முழுமைக்கும் உன்னால் பச்சை பெயிண்ட் அடிக்க முடியுமா என்றார். நம்மில் பலரும் இந்த கதையில் வரும் செல்வந்தனைப் போலத்தான் இருக்கிறோம். நம்மை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறோம். அது சாத்தியமல்ல. திருந்த வேண்டியது நாம் தான். நன்றி.